ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டதன் காரணங்கள் என்ன என்று தெரியுமா? கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருப்பதால் இந்த வேலை நீ தொடக்கூடிய அளவிற்கு புண்ணியம் நீ செய்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு போராட்டமாக இருந்து கொண்டே இருப்பதை நினைத்து கலங்கி போய் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை உன்னாலே கணிக்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்ட பொழுதிலும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் திக்கற்ற நிலையில் இருக்கும் உனக்கு இந்த முருகனின் துணை இருக்கின்றது என்று சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். தெளிவான மனதோடு என்னை நீ நினைக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் தெளிவாக மாறிவிடும். ஒரு விஷயத்தை செய்யும் முன், ஒரு காரியத்தை தொடங்கும் முன், ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் முன் இந்த முருகனிடம் ஒரு வார்த்தை நீ சொல்ல பழக வேண்டும். அப்பா முருகா, இதை நான் தொடங்குகின்றேன், இறுதி வரை என்னுடன் இருந்து இதில் வெற்றியை கொடுப்பாயாக என்று ஒரு முறை நீ சொன்னால் போதும். உன் வாழ்நாள் முழுக்க நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு வழிகாட்டியாகவும் இருப்பேன். பிரச்சனை என்பது நிலவு போல ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு தேயும். வளருவதும் தேய்வதும் நம்முடைய செயல்பாட்டில்தான் இருக்கின்றது. ஒரு நாள் அது காணாமலும் போகும். எப்படி இருந்தாலும் நிலையில்லாத ஒன்றுக்காக நீ நிலையாக வருத்தப்படுவது என்பது முட்டாள்தனம் என்று சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சாமர்த்தியங்கள் பல உனக்குள் இருக்கையில், திறமைகள் பல உனக்குள் இருக்கையில் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ சிறு சிறு பிரச்சனைகளுக்காக துவண்டு போவது எல்லாம் என் கண்களால் இனி நான் பார்க்கக்கூடாது. உன்னை துன்புறுத்தாத அளவிற்கு அத்தனையையும் நான் கவனித்துக் கொள்வேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விலிருந்து துரத்தி அடித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு துன்பங்களையும் கஷ்டங்களையும். உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை உனக்கு புரிய வைத்து கொண்டும் இருக்கின்றேன். புரியாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை புரிய வைக்க முற்படுகின்றேன். அறியாமல் இருக்கக்கூடிய பல உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக உன் கண்முன் நான் காட்டவும் செய்கின்றேன். நிம்மதி என்று ஒன்று கிடைக்காதா என்று எப்பொழுதும் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் கவனமாக நீ யோசிக்க ஆரம்பித்தால் நிம்மதி என்பது நிலையானதாக இருக்கும். யோசிக்க வேண்டிய விஷயங்களில் யோசிக்காமல் செயற்பட தொடங்கும் பொழுது அந்த இடத்தில் குழப்பமும் ஏற்பட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் இந்த முருகன் கிடைத்திட செய்வேன். உன்னுடைய விருப்பம் சரியானது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த சில தவறான விஷயங்களால் தற்சமயம் நீ பெற்றிருக்கின்ற விருப்பத்தை சரியானதாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அனுபவத்தையும் பெற்றுவிட்டாய். இனி உனக்கு கிடைக்க வேண்டியது உன் கரங்களில் கிடைக்கக்கூடிய தகுதியும் உனக்கு முழுமையாக இருக்கின்றது. பாவங்கள் எல்லாம் தீர்ந்தது, கர்மாக்கள் எல்லாம் அழிந்தது. எந்த நொடி என்னுடைய வேலையெல்லாம் நீ தொடக்கூடிய பாகியங்களை பெற்றாயோ அந்த நொடியெல்லாம் உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தரப்படும் இந்த முருகனால். உன்னுடைய உண்மையான பக்திக்கு பரிசாக உன் வாழ்வில் எல்லையில்லா மகிழ்ச்சியை நான் கொண்டு வருவேன். போராட்டத்திற்கு எல்லாம் முடிவை கொடுத்து சந்தோஷத்திற்கு எல்லாம் தொடக்கத்தை இன்றைய தினத்தில் ஆரம்பித்து வைத்து விட்டேன். யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் இனிமையாக நடக்கும்படி நான் செய்வேன். மனித வாழ்க்கை என்றால் பல தவறுகள் நிகழத்தான் செய்யும். ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள முற்படும் பொழுது கவலைகள் எல்லாம் தானாமல் மாயமாகவும் செய்யும். என் அன்பு குழந்தையே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று கவலைப்படாத. இஷ்டப்பட்ட வாழ்க்கை உன் கரங்களில் கிடைக்கப் போவதை நினைத்து சந்தோஷப்படு. இந்த முருகன் உன்னை மிகவும் சிறப்பாக வாழ வைப்பேன். சகல சௌபாகியங்களோடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.